சுந்தர்சி சார், உங்க எல்லா படத்தையும் வந்து ஒரு லீட் ஆர்டிஸ்ட் ஒருத்தர் இருப்பாரு. சித்தார்த் ஆர்யா வினய் அந்த மாதிரி. இதுல ஏன் அப்படி இல்லை? ஆக்சுவலாக இந்த படம் ஆரம்பிக்கும்போது எனக்கு இதில் நடிக்கிற ஐடியா இல்லை, ஒரிஜினலாக படம். அதனால என்ன பண்ண ஸ்கிரிப்ட் பண்ணும்போதே வந்து மேல் கேரக்டர் ஒன்றே ஒன்று தான் இருந்துச்சு. அப்படிதான் ஆரம்பித்தேன். ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக முடிக்கும் போது ஆக்சுவலி ஒரிஜினலாக வந்து ஒரு ஹீரோ தான் நடிக்கிறதா இருந்துச்சு. அது யாருன்னு தெரியும், மிஸ்டர் விஜய் சேதுபதி. பட் கொஞ்சம் டேட் சின்ன இஷ்யூ ஆச்சு. அவரும் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. நான் ஏன்னா அந்த குறுகிற காலத்தில் ஏதோ ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். We are both looking forward to work with each other. பட் சின்ன ஒரு டேட் கிளாஷ் ஆச்சு. அந்த டேட் மாற்றினா இங்கே இருக்கிற எல்லா ஆர்டிஸ்டும் அவரையும் நான் டேட் மாறி ஃபைன் பண்ணுறது. ஸோ டேட் மாற்ற முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. அதனால டக்குன்னு ஆரம்பிக்கும் போது என்னால் வேற ஹீரோ தேட முடியாத சுச்சுவேஷன். அதனால நானே படிக்கிறேன். என்னோட ப்ரொடியூசர் ஏசி சண்முகம் சார் வந்து அவர் கொஞ்சம் பர்ஃபெக்ட், ரொம்ப படிக்கிறவர் இருந்தார். ஏன்னா ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ரான்ச்சைஸ்லையும் இப்போ இங்கே மட்டும் மற்ற லாங்குவேஜ்லையும் போகும்போது அது எல்லாத்தையும் ஒரு காமன் ஃபேஸில் நான் இருந்தேன். ஸோ இந்த படத்தில் அந்த பப்ளிசிட்டியில் நான் இல்லைன்னா அது தப்பாக இருக்கும் எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க. ரைட் ஃப்ரம் மை அதர் லாங்குவேஜ் பையஸ் வந்து ஏசி சண்முகம் சார், ஏசி சண்முகம் சார் எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க. ஸோ அதனாலையும் ஒரு காரணம். ஸோ அதனால தான் இன்னொரு மேல் கேரக்டர் இல்லை. பட் எனிவே வந்து இது ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் மொழியில் ஆரம்பிக்கும். ஸோ மோர் தென் ராசிகள்னா தமன்னா வந்து அதை மோர் தென் அதை வந்து கரெக்டாக இது பண்ணுறாங்க. சார் ட்ரைலர் நல்லா இருக்கு, ரொம்ப கிராண்டியராக இருக்கு, வாழ்த்துக்கள். மற்ற 3 பாட்டோட இதில் என்ன சார் சிக்கி தவிர சார் மற்ற படம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த எலிமிட்டி நான் அப்படியே ஸ்பீச்சில் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு எலிமிட்டி பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் படத்தில் பார்த்தீங்கன்னா அன்சிக்கர் கேரக்டர் பார்த்தீங்கன்னா அவங்க காதல் நிறைவேறதுக்கு முன்னாடி கொண்டுருவாங்க. ஸோ அதனால ஒரு செகண்ட் பார்ட்டில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆன்சிகா வந்து அவங்க குடும்பத்துக்கு ஐஸ்வர்ய ரிவெஞ்ச் எடுப்பாங்க. தேர்ட் பார்ட்டில் ஆண்ட்ரியா வந்து அவங்க குழந்தைக்கு வாழ முடியாமல் செத்துருவாங்க. அந்த வெஞ்சன்ஸ் வந்து ரிவெஞ்ச் எடுப்பாங்க. மாதிரி ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ் தான் அந்த 3 பார்ட் இருந்துச்சு. பட் இந்த பார்ட் அப்படி இருக்காது. நான் ஸ்பீச்சில் சொன்ன மாதிரி ஒரு வேற ஒரு பேக்டாக வந்து கதையை சொல்லியிருக்கோம். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்கும். ஒரு அந்த மாதிரி ஒரு கெட்ட சக்திக்கும் ஒரு தாய்க்கும் நடக்கிற ஒரு போராட்டம் மாதிரி படத்தில் பேசுவோம். ஸோ அந்த விஷயத்தில் வந்து டோட்டலாக நீங்கள் ஆல்ரெடி 1, 2, 3 பார்த்துக்கும் 4க்கும் பெரிய கான்ட்ராஸ்ட் இருக்குன்னு நான் நம்புறேன். அதாவது நாங்கள் நம்பி எடுத்துக்கோம், ஆடியன்ஸ் பார்த்து சொல்லணும் அவங்களுக்கு பிடிச்சிருக்காங்க, அந்த நம்பிக்கை எடுத்துக்கோம். ஃபுல்லாகவே ஒரு வித்தியாசமாக ஆல்ரெடி நீங்கள் பார்க்கணும். ஈஸ்வர் நீங்கள் எல்லாருமே நாங்கள் வீட்டில் உட்காந்துருக்கோம். அது காரணமே பார்த்தீங்கன்னா அந்த படம் ஃபுல்லாகவே வந்து ஒரு க்ரீனரியா, அதாவது ஒரு காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு ஊர், காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு அரண்மனை, காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷன், காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு கோயில், ஃபுல்லாகவே அந்த க்ரீன் பேக்டாக வரும். ஸோ அதனால தான் அந்த ஒரு சிம்பாலிக்காக தான் அந்த க்ரீனில் இருக்கும். ஸோ இதுக்கு விஷுவலாகவும் ரொம்ப பிரமாணமாக இருக்கும். ஸ்கிரிப்ட் சைலி பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்ச் இருக்கும். சுந்தர்சி சார், பெரும்பாலும் தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சீக்வல் இல்லை ஃப்ரான்ச்சைஸில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது இல்லை. 1, 2, 3 வந்திருந்தாலும் அந்த பட் உங்களுக்கு 4th சீக்வல் வரைக்கும் அந்த ஃப்ரான்ச்சைஸிக்காக வந்திருக்கீங்க. பட் எல்லாமே இது வரைக்கும் போன 3மே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. திஸ் இஸ் த 4th ஒன். உங்களுக்கு அந்த தைரியம் எப்படி இருந்துச்சு? வாட் மேட் யூ டு டு திஸ் சார்? எப்படி எந்த சார் அந்த ப்ரீவியஸ் படம் அந்த தைரியத்தை கொடுக்குது. அதான் நான் அப்படியே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பார்ட் 1 தான் வந்து செகண்ட் இருக்கிற தைரியத்தை கொடுத்துச்சு. அதே மாதிரி தான் அடுத்தடுத்து போகிறோம். ஈவன் பார்ட் 3 கூட பார்த்தீங்கன்னா ஒரு டெலிகாஸ்ட் ஆகும் போது கூட வந்து எல்லா அதாவது சோகா ஹிட் மூவிஸாக கூட வந்துச்சு. அந்த படம் எல்லாம் சேர்த்தி வாங்கின டிஆர்பியோட அரண்மனை 3 வந்து அதே நம்பர் வந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரான்ச்சைஸாக இருந்துச்சு. ஸோ அந்த சக்ஸஸும் இப்போ எங்கே போனாலும் என்ன அதிகமாக எதிர்த்து நான் ஃபேஸ் பண்ணுற கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அடுத்த அரண்மனையை பொண்ணை கேட்பாங்க. எஸ்பெஷலி லேடிஸு, குழந்தைங்க, சின்ன பசங்க எல்லாருமே கேட்பாங்க. ஸோ அதுவே ஒரு பெரிய ஒரு விட்டமின் டானிக் மாதிரி இருந்துச்சு. ஸோ தட் இஸ் த ரீசன் ஃபார் த 4. சார் சுந்தர்சி சார், அரண்மனை சார் அரண்மனையை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறீங்க. ராஜாவா இருக்கிறது சௌரியமா இருக்குங்கிறதுனாலயா இல்ல ராணிகளை மட்டும் பார்த்துட்டு நம்மளே ராஜாவா இருக்கலாம்ங்கிற எண்ணத்தினாலயா? கேட்க நல்லா தான் இருக்கு. அப்படி இல்லை. ஆக்சுவலி நடுவில் நிறைய படம் பண்ணியிருந்தாங்க சார். இது ஒரு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அரண்மனை 1 வந்து ஐ திங்க் 2013 வந்துச்சு. இப்போ 2024 வந்து 4th பார்ட் வருது. இதுக்கு நடுவில் நான் ஒரு கிட்டத்தட்ட 8 படத்துக்கு மேலே நான் பண்ணியிருக்கேன். கலைஞர் பண்ணேன், டிஆர்எஸ் நிறைய படங்கள் நான் பண்ணியிருக்கேன்.
பட் நீங்க கேட்கறது அது ஒரு வகையில் அரண்மனை வந்து ரொம்ப ஒரு வசதியான பிரான்ச்சைஸ். உண்மையை சொல்ல போனா எனக்கு வந்து நான் யார் வாசலையும் போய் இந்த படத்துக்கு யாரையும் போய் நின்றதே கிடையாது. நான் என்ன நம்பி படம் எடுக்கிறேன், எனக்கு பிடிச்ச ப்ராடக்ட் சேர்ந்து ஒர்க் பண்றேன். அப்படி இருக்கும்போது வந்து அரண்மனை வந்து அது ரொம்ப ஒரு கம்ஃபர்ட் ஜோனா இருக்கு. நீங்க சொல்ற அடிஷனல் அட்வான்டேஜ் ராணி இருக்காங்க. அதே மாதிரி சார் அதே மாதிரி ஒரு பெரிய பெரிய நடிகர்கள் ஒரு 2-3 ரவுண்ட் வந்துட்டு கொஞ்சம் அவங்க பிரேக் எடுத்துக்கலாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறப்ப உங்க படத்துல வந்து திரும்பி அவங்க அடுத்த ரவுண்ட ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஒரு சூழல் வருது. இது வந்து நீங்க வந்து நடிகர்களுக்கும் ஒரு வேலைங்காங்கிற மாதிரி இருக்கிறத எனக்கு தோணுது. ஒருவேளை மேடமும் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு அந்த மாதிரி அவங்கள சார்ந்தவங்களுக்கு நம்ம சப்போர்ட்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த மாதிரி படங்கள் ஏன்னா நம்ம ஓடவும் செய்யுது அந்த படங்கள். அப்படி ஒரு ஃபீல் உங்களுக்குலாம் இருக்கும்? இல்ல அப்படி எதுவும் நினைச்சது இல்லை. அப்படி ஏதாச்சும் இந்த என் படத்தால வந்து ஒரு ஐப் மாதிரி வந்துச்சுன்னா வந்து ஆண்டவர் நினைக்கலாம். சூப்பர் சார். பாயிண்ட் நம்பர் 1 வந்து நீங்க சொன்ன மாதிரி folklore is based in Assam, but the story is not based in Assam. ஸோ அது ஒரு கதையை வச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நாட்டாக இருக்கும் அந்த விஷயம். ஸோ நீங்க கேட்ட கேள்வி படத்தில் கரெக்டாக பதில் ஒன்று. செகண்ட் வந்து எனக்கு சில விஷயங்கள்லாம் ரொம்ப ஒரு பிடிவாதமாக இருக்கும். அதாவது ஒரு விஷயம் என்னன்னா பக்கத்தில் எம்ஜிஆர் சாங்ல கேட்க மாதிரி என்ன வாழ்வு இல்லை இந்த திருநாட்டில் ஏட்டையே ஏத வேண்டும் வெளிநாட்டில் மாதிரி நம்ம ஊரில் இல்லாத தேவை எங்கேயுமே கிடையாது. நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாரின் ஹாலிவுட் மூவிஸ் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா இங்கே தான் சிஜி ஒரு கொடுத்து பண்ணுறாங்க. ஆனால் கம்பெனிஸ் பேர்லாம் அவங்க மேலே தான் வரும். இந்த படம் முழுக்க என்னன்னா ஒரு விஷயம் புரிய ரொம்ப உறுதியாக இருந்தேன். இந்த படத்துல பண்ற சிஜி ஃபுல்லாவே நம்ம ஊர்ல தான் நம்ம ஊர் டெக்னீஷியன்ஸ் பண்ணணும்னு ரொம்ப புரியிருந்தேன். படம் பார்த்து நிறைய பேர் கேட்டாங்க, நீங்க கேட்ட நீங்க பார்க்காம கேட்டீங்க, நான் பார்த்தவங்க கூட கேட்டாங்க எந்த கம்பெனியில் பண்ணீங்க, எந்த கம்பெனியில் பண்ணீங்க. இது முழுக்க நான் சென்னையில தான் நம்ம ஊர் டெக்னீஷியன்ஸ் சொன்னேன். அவ்வளோ பிரமாதமா இருக்கும். இந்த கிளைமாக்ஸ் சில போர்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்க வந்து இந்த படத்துல முக்கியமான சக்சஸ்ஃபுல்லான விஷயம் சிஜியில பார்த்த விஷயம் என்னன்னா நிறைய இடத்துல உங்களுக்கு எது சிஜி எது ரியல்னு ஃபீல் பண்ண முடியாத அளவுக்கு ஒர்க் இருக்கும். ஸோ அது இப்போ தமிழா ராஷ்டிரிய சாங் பார்த்தீங்க, அந்த சாங்ல கிட்டத்தட்ட பேக்ரவுண்ட்ல ஒரு 70% வந்து சிஜி தான். ஸோ அதுதான் அந்த படத்துல பெரிய ப்ளஸ் பாயிண்ட். மறுபடியும் அதே தான் சொல்றேன், என்னவாலும் இல்லை இந்த திருநாட்டில் மாதிரி நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி டேலண்ட் எங்கேயுமே கிடையாது. ஸோ நம்ம ஊர் டேலண்ட் வச்சு வந்து we can give such a wonderful result. சுந்தர் சார், யோகி பாபு சார் இன்னைக்கு பாலிவுட்ல இருந்து ஹாலிவுட் வரைக்கும் பிஸியான ஆர்டிஸ்ட். அவரை வச்சு எப்படி ஷூட் பண்ணி எத்தனை நாள் கால் ஷீட்டு அவர் எப்படி பர்ஃபார்மன்ஸ் படத்தில் அவரோடது? யோகி பரிதாபம் எங்கிட்ட மாட்டிட்டு இருக்காரு. யோகியை பொறுத்தவரை யோகி நான் டேட் கேட்க மாட்டேன், சொல்லுவேன். யோகி அடுத்த மாதம் 12ஆம் தேதி 18ஆம் தேதி வரைக்கும் வந்தது யோகி அப்படின்னா அவர் ஏதோ போனது கணக்கு போட்டாரா என்னன்னு தெரியல. எந்த ஷூட்டிங்காக இருந்தாலும் கஷ்டப்பட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டு வந்துடுவார். இப்போ கூட வந்து அடுத்த ஒரு படம் பண்ணிட்டு தான் இங்கே தான் பேசிட்டு இருந்தேன், யோகிக்கு தான் யாராயிட்டோம் அப்படின்ட்டு. ஐயோ முடியாது கஷ்டம் அந்த ஷூட்டிங்லாம் பதிலே அந்த வார்த்தை இல்லை. சரி சார் எர்னிக் சார் வரணும் சார் வந்துடுறேன் சார் இவ்வளோ தான். ஸோ அது ஏதோ கூட்டத்தில் பண்ண மாதிரி ஆயிடுச்சு சார். ஏன்னா அவருக்கு ப்ளஸ்ஸே ஆக்சுவலா ஆனா எங்களுக்கே கொஞ்சம் அழுப்பு கட்ட ஆரம்பிச்சு இதுல கொஞ்சம் ட்ரெயினா மாத்தி நீங்க சொல்லலாம் பதில். இதை நீங்க கேட்ட கேள்வி கேளுங்க. நீங்க அரண்மனை ஸ்டேட் அரண்மனை 4 எப்பவுமே வந்து அரண்மனைனால இந்த ஹீரோயின் கூட வந்து கண்டிப்பாக வந்து புஸ்தகம் இருப்பாங்க. ஏன் கம்பல்சரி அவங்க வராங்களா இல்லை வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க இல்லை வந்து ஆகணுன்றாங்க சண்டை போடுறாங்க. அது ஒரு அரண்மனை தான் முன்னாடி பெரிய சவால்கள்னா நிறைய பேர் சொன்னதுதான். நான் முதல்ல வந்து ரஜினி சார் படம் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்போ வந்து நான் நினைச்சது மனசுல இருக்கிறதே ஈஸி வந்து ரஜினி சார் வச்சு படம் பண்ணுறது தான். என்ன ஒரு 4 ஃபைட் வேணும், கமர்ஷியல் விஷயம் படம் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுருக்கேன். பட் ரஜினி சார் படம் கமிட் பண்ணி நான் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது அது எவ்வளோ கஷ்டம். ஏன்னா ரஜினி சார் வச்சுட்டு அவர் ஃபார்முலா தானே வெளியே வர முடியாது. ஆனால் அதே மாதிரி பண்ணாமல் இன்னும் கொஞ்சம் பெருசாக பிரமாணம் பண்ண மாதிரி பண்ணணும், ஆனால் வேற மாதிரி பண்ணணும். இது வந்து பெரிய சவால், ரொம்ப கஷ்டப்படும்.
அதே தான் அரண்மனை சீரீஸும். அரண்மனை சீரீஸ் பார்த்தீங்கன்னா மக்கள் எதிர்பார்க்குற விஷயம்லாம் நிறைய இருக்கு, அதெல்லாம் இருக்கணும். ஆனால் எதிர்பார்க்கறதுக்கு மேலே இருக்கணும், ஒரு மாதிரி இருக்கணும், ஆனால் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. அந்த ஒரு மாதிரி இருக்கிற விஷயத்துல முக்கியமான விஷயம் என் ஒய்ஃபு கூட ஒரு சென்டிமெண்ட்டாக வந்து இன்னொன்று அவங்க என்னோட படத்துக்கு கெஸ்டோ நடிச்ச படம் கேட்பாங்க, ஹீரோ நடிச்ச படம் கெஸ்டோ நடிச்ச படம் எல்லாமே வந்து நல்லா வெற்றி பெற்றிருக்கு. ஸோ அதுவும் ஒரு வீட்டில் சொல்லி பயன்படுத்துவாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு முக்கியமான காரணம். மிஸ் தமிழன் What made you choose this role? Here. What made you choose this role? This script? I mean, definitely one was Sundarsi sir directing this film, because we've done action together before, and in the Kadai Kekumbodu, I just felt it was completely different, and Sundarsi sir சொன்ன மாதிரி நாங்கள் படம் எடுக்கும்போது ஒரு கம்ஃபர்ட், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் சார் கூட ஆக்சுவலி ஐ திங்க் ஹீஸ் ஒன் பர்சன் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும் தட் ஈவன் இஃப் ஐ டோன்ட் ஹியர் தி ஸ்கிரிப்ட் ஐ நோ தட் சார் ஒரு நல்லா படம் எடுப்பாங்க, அதில் ஒரு நல்ல மெசேஜ் இருக்கும், ஆனால் ஒரு என்டர்டெய்னிங் ஃபார்மேட்டில் இருக்கும். அண்ட் ஐ திங்க் that has been my core reason for being in the movies. நீங்கள் எந்த விஷயம் சொன்னாலும் அந்த என்டர்டெய்னிங் இல்லைன்னா அது ஆடியன்ஸ்க்கு கரெக்டாக சேர முடியாது. So I think he's somebody who understands if you want to actually tell a good story, how to make it entertaining, but also say something with it. So definitely it was Sundarsi sir. It was very easy to make a connection. மிஸ் தமிழன் here at the back. Hello. Ma'am, apparently when the director spoke, he said that when you had to go through a difficult schedule because this was a very challenging role, and that you would have to do a lot of stunts in this film. So, did you actually undergo any particular training? How did you handle the challenge? I think there is a lot of physicality in the film, but it's not what usually comes under the understanding of stunts. It's more, the challenge here was more emotional for sure. Sir, Kurta character புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு டைம் படுச்சு, and I think that was very important that I should understand the character properly before I play it, and I just gave it my best and gave it a piece of my heart. But I'm very thankful to Sundarsi sir for giving me this opportunity, because I'm sure this is definitely going to be my best. யோகி பாபு சார் யோகி சார் சொல்லுங்க சார். சுந்தர்சி சார் படத்தில் கவுண்டமணி நடிச்சாரு, வடிவேல் சார் நடிச்சாரு, சந்தானம், நீங்கள் 4வது தலைமுறையாக நடிக்கிறீங்க. ஆனால் இப்போ உள்ள சமீப கால படங்கள்லாம் நாங்கள் தேட்டரில் சிரிச்சே ரொம்ப நாளாக இருக்கு. அவர் படம் தான் விழுந்து சிரிப்போம், வயது வரைக்கும் சிரிப்போம். தேட்டரில் காமெடி ட்ராக்ல ரொம்ப மைனஸ் ஆயிடுச்சு. அதுக்கு என்ன பண்ணாங்க? சென்சாரில் நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க போயிட்டு. ஏன்னா கவர்மெண்ட் சார் ஒரு நேரத்தில் வந்து கோமெடி தரையா அந்த தரையா சொன்னார், எல்லாம் சொல்லிச்சோம். இப்போ டெய்லினாலே அது சென்சார் இருக்கிறாங்க, அதை நீங்கள் முதல்ல கரெக்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக. துளசி சார், இந்த பேய் படத்தில் பெரும்பாலும் உலக லெவலில் கிளாமரே இருக்காது. ஆனால் உங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பேய் படத்தில் கண்டிப்பாக எல்லா படத்தும் ஒரு கவச்சு பாட்டு கவச்சு இருக்கு. இந்த ஃபார்முலாவை நீங்கள் எங்கே கண்டுபிடிச்சீங்க? மீனாட்சி, ஃபர்ஸ்ட் இந்த பாட்டுலாம் இருக்கா இருக்குன்னு கேட்கறது நீங்க தான். மைக்க இல்ல அரண்மனை வந்து நான் ஆசை ஃபர்ஸ்ட் எடுக்க பிளான் பண்ணது என்னன்னா, வழக்கமா ஆரம்ப படம் என்ன இருக்கும், ஒரு பாலடைஞ்ச பங்களா, டாக், ஒரு பயப்படுற மாதிரி ஒரு அழகா பேய் நிறைய பயம். நான் இந்த ஃபார்முலா ஐ வாண்ட் டு பிரேக் இட். அரண்மனைனா ஏன் பேய் படம்னா கலர்ஃபுல்லா இருக்கக்கூடாதா, கிராண்டியா இருக்கக்கூடாதா, நல்லா அழகான ஃபேஸஸ் இருக்கக்கூடாதா, அந்த பேயா அந்த ஆர்டிஸ்ட் அவங்களே அழகா இருக்கக்கூடாதா, இதெல்லாம் தான் காரணம். இன்னொன்று என்னோட படத்துக்கு பேசிக்கா அழகியல், அது படத்தில் இருக்கிற ஹீரோவாகட்டும், ஹீரோயின் ஆகட்டும், டேரக்டர் ஆகட்டும், யூஆர் ஆர்டிஸ்ட் ஆகட்டும், யாராக இருந்தாலும் அவங்க எல்லாமே அழகா இருக்கணும் தான் ஆசைப்படுவோம். யாருக்குமே அது ஒரு கோமாளித்தனமாக ட்ரெஸ் பண்ணுறதோ அசிங்கப்படுறதோ எனக்கு பிடிக்காது. என்னோட படம் வந்து சார்ட் ஆஃப் ஒரு அழகான ப்ராஜெக்டாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த சாங் வர்றது இட்ஸ் நேச்சுரல் திங். சார், யோகி பாபு சார் மாதிரியே இப்போ பாதையும் விடவே மாட்டேங்கிறீங்க. அவர் போக மாட்டேங்கிறாரா இல்லை நீங்கள் விட மாட்டேங்கிறீங்களா? சுந்தர்சி சார்
ஆனா நல்லா இருக்குது காம்பினேஷன். 2 பேரும் ஒண்ணா இருந்ததுல என்னங்க பிரச்சனை? அதனால தான் கேட்குறேன். உங்க வாயில் இல்ல இப்போ சவனா, ராஷிகனா, யோகி, பிடிவி எல்லாருமே நான் கமிட்மெண்ட் பண்ணுவாங்க. நீங்க இந்த ஸ்டேஜ்ல இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சந்தோஷ் மட்டும் தான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு. இனி அவரும் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கத்தையும் வருவார். எனக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோன்ங்கிறது ரொம்ப பிடிக்கும். என்ன புரிஞ்சிக்கிற ஆர்டிஸ்ட் கூட, புரிஞ்சிக்கிற டெக்னீஷியன் கூட, இப்போ கேமராமேன் ஆகட்டும், ஒருத்தன் கூட ஒரு ப்ரொடக்ஷனில் இருக்கிற பாலகோபி ஆகட்டும், மணி எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிகினிங்ல கூட ஒர்க் பண்ணுறோம். ஸோ மிக்ஸ் இருக்காது. என் முதல் படத்துலேயே என் கூட தான் இருக்காது. ஸோ இட்ஸ் நேச்சுரல் ப்ராசஸ். உங்களுக்கு தான் ஒரு கேள்வி. கௌரவமணி சார் முதல் யோகி பாபு வரை உங்களுடைய இந்த காமெடி பயணம் எப்படி இருந்தது சொல்லுங்க, குறிப்பிட்டு ஒவ்வொருத்தரை. நான் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நான் நானாக தான் இருக்கேன். என்ன மாற்றுறது வந்து இயக்குனர்கள் கையில் இருக்கு. ஸோ அவங்க எங்கிட்ட என்ன மாதிரி வேலைகள் வேணும்னு கேட்குறாங்களோ அதை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் செய்வேன். அதுதான் அன்றையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய ட்ராவலுக்கு ஒரு காரணம். அந்த மேல் ஆர்டிஸ்ட் பற்றி சொல்லுங்க, காமெடி நடிகர்கள் உங்க கூட நடிச்சவங்களை பற்றி. கௌரவமணி சார் முதல் யோகி பாபு வரை எல்லாருமே டேலண்டட் பர்சன்ஸ். அதான் சொல்றாங்க. இப்போ காமெடியை வந்து சாதாரணமாக எல்லாரும் டக்குனு காமெடி ஆர்டிஸ்ட் சொல்லிட்டு வர முடியாது. அவங்களுக்கு தனி திறமைகள் இருந்தால் மட்டுமே தான் அவங்க வந்து மக்களுக்கு நடுவில் அவங்களுக்கு பிடிச்ச நடிகர்களாக வாங்க முடியும். அப்படி இருக்கிற பட்சத்தில் கவுண்டமணி சார் வந்து இன்னைக்கு யோகி பாபு அவர் வரைக்குமே வந்து உங்களுக்கு பிடிச்சதுனால தான் இப்போ அவரை பற்றி என்கிட்ட கேட்குறீங்க. சரியா? உங்கள் எல்லாருக்கும் அவரை பிடிக்கிறது. அப்போ அவர்கிட்ட ஏதோ ஒரு திறமைகள் இருக்கு. திறமைகள் எல்லாமே யாருமே வந்து காமெடி நடிகர்களாக வர முடியும். அதுதான் நீங்க வந்து தேவி படத்துல வந்து ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணிருக்கீங்க. அதுல இருந்து இது எப்படி டிஃப்ரெண்டா இருக்கு? தேவிக்கோ இந்த படத்துக்கு கனெக்ஷனே கிடையாது ஆக்சுவலி. ஐ திங்க் த ஜானர் இஸ் த சேம். இட்ஸ் a horror comedy. பட் அது தவிர கனெக்ஷனே கிடையாது. பெங்கால் டைகர் 2 பேரும் சேர்ந்து பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த படத்தையும் சேர்ந்து ஆக்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த ஸ்டேஜில் பேசும்போது சொல்லியிருந்தீங்க இது ரொம்ப கம்ஃபர்ட் ராஷிகெல்லாம். ஸோ எல்லாம் சின்ன ஷேர் பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ அந்த செட்டில் வேறு யார்கிட்ட இங்கே ஷேர் பண்ணாத விஷயங்கள் இருக்கா? அவங்களாம் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தாங்க. Because I mean, I don't know. The thing is, ராஷி நானும் கண்டிப்பா இந்த படத்துக்கு அப்புறம் நிறைய பேர் நமக்கு மெனி மோர் காம்பினேஷன் ஹீரோஸ் காம்பினேஷன் இருக்கும். அந்த மாதிரி ஐ எம் ஹோப்பிங் இந்த படத்துக்கு அப்புறம் நாங்கள் 2 பேருக்கும் காம்பினேஷன் வச்சுக்கிட்டு இன்னும் நிறைய படங்கள் எடுப்பாங்க. பிகாஸ் I think the most important thing is both of us are very secure actors. And ராஷியோட ஜேர்னி நான் பார்த்துருக்கேன். ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. ஏன்னா இந்த மேடையில வந்து இவ்வளோ தமிழ் பேசுறது, இவ்வளோ அவங்களோட டெடிகேஷன், அவங்களோட ஃபிட்னஸ் பற்றி இருக்கலாம், அவங்களோட பேசுகிற டைலாக்ஸ் பற்றி இருக்கலாம். அந்த மாதிரி டெடிகேஷன் நான் பார்த்ததே இல்லை ரீசெண்ட் டைம்ஸ். இட் மேட்சஸ் ஆன் I think she's so much of her own, and I get inspired. And when we did a film together, appo genuine our bond form aichi. And of course, you know, they're not like 30 buddies. We don't talk every day, but whenever we meet, ஒரு ரொம்ப fondness, ஒரு comfort, ஒரு லேயரே எல்லாமே பேச முடியும். அந்த மாதிரி ஒரு person she is. So we don't have any interesting anecdotes from the film, but actually share a very strong bond with Rashika. We were working, so there was no time for making bonds. ராஷி, நீங்க சவுத் சினிமால அதிகமா உங்களை பார்க்க முடியல இப்போ, இந்த மாதிரி என்ன காரணம்? Actually, I've never planned where I want to work. I think content, wherever I get to do content or wherever I feel satisfied as an actor, I go there. And now I think I'm working in Telugu also. Aranmane is also coming. I have more films in Tamil also. So I'm trying to balance all the industries. There's no reason as such that, you know, why are you not working here? When I was working here, people would ask me when I go to Bollywood, when I go to Hindi. Now when I'm doing Hindi, they're asking me why are you not doing South? So I don't know where to go. But I just feel like
all the industries have been very warm and welcoming. I love working in any industry, and I think that's where we're so rich as a culture, as a tradition, where we have so many industries working and everybody is passionate about making good films, and I think all of us actors want to just be part of good films. And I'm very happy that, like Tamanna, I also got an opportunity to work in almost all the industries. They didn't cover all the industries, and I think that's a huge plus today. You know, so I'm very proud of my journey, and wherever it takes me, even if I get more Tamil films, of course I'd love to do more content here also, in Telugu also, in Hindi also. Wherever cinema will decide where it will take me. சுதர்சி சார் அரண்மனை 4 மணி அரண்மனை 5 வரும் நாங்கள் எதிர்பார்ப்போம். ஏன்னா சிபிஐ டைரி குரூப்பு அந்த காஞ்சனா மாதிரி பார்த்து தான் 4 வாரம் வந்தது. நீங்கள் 5 வந்து எப்படி நம்புகிறோம் மீனாட்சி தான். எங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி, அந்த அரண்மனை 5வது இது மாதிரி விழா ஃபங்க்ஷனுக்கு தயாரிப்பாளர் புஷ்பம் பண்ணும்போது ஒரு மத்திய அமைச்சராக வருவாங்க, போலீஸ் ப்ரொடக்ஷன் ஒரு பெரிய பாதுகாப்பு, அதுக்கான வந்து யோகம் இருக்கா, அதுக்கான வாய்ப்பு இருக்கா? No politics. அது வேற டிபார்ட்மெண்ட். சார் அரண்மனையில் வந்து சுந்தர் தான் ஹீரோ அண்ட் டேரக்டர், சரிங்களா? இதுக்கப்புறம் எடுக்கிற படத்துலேயே வந்து அவர் தான் ஹீரோ அண்ட் டேரக்டர் வரும். ஏன் ஹீரோவுக்கு பஞ்சமா இல்லை வந்து ஹீரோ வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு படம் தர மாட்டாங்களா? இல்லை, நான் அப்படியே சொல்லிட்டேங்க. அரண்மைங்கிறது ஃபீமேல் சென்ட்ரிக். அது வந்து அதுலேயும் எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கணும். அது ஹீரோவும் கூட வருவாங்க நிறைய. அதனால ஸ்கிரிப்ட் பண்ணும்போது அந்த மாதிரி தான் வருது. கதை தான் தீர்மானிக்குது எல்லாரும். நாளைக்கே வந்து இந்த படம் வந்து ஓகே, ஒரு திடீர்னு ஒரு மேல் சென்ட்ரிக்காக ஒரு ஸ்கிரிப்ட் அமைஞ்சதுன்னா கண்டிப்பாக வந்து பெரிய ஹீரோ இருக்கும். அவ்வளோதான். ஸ்கிரிப்ட் டிசைன்ஸ் வருது. சார் எத்தனை லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது? எல்லா லாங்குவேஜும் ஒரே டைத்தில் எல்லா லாங்குவேஜிலும் ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆகுது. இது மொத்தம் வந்து 5 லாங்குவேஜ் ரிலீஸ் ஆகுது. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அண்ட் ஹிந்தி. 5 லாங்குவேஜ்லையும் ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆகுது. சார் அது மாதிரி நீங்கள் ஃப்ளைட்டில் போகிறப்பையும் ஒரு பெண் குழந்தை தான் கேட்டது, வரப்பையும் ஒரு பெண் குழந்தை தான் கேட்டது. நீங்கள் ஆக்சுவலாக இந்த மாதிரி படம் வந்து குழந்தைங்க எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன் இந்த மாதிரி ஒரு சைல்டு வச்சு ஆண் குழந்தைங்க யாரும் கேட்கலையா? அவங்கள்ட்ட படம் எப்போ போடுவீங்க? நான் செட்டப் பண்ணேன். போகும்போது பொண்ணு செட்டப் பண்ணிட்டு போகும்போது பொண்ணு வரும்போது ஆம்பளை வரும். இது ஒரிஜினல் நடந்தது, அதனால 2 பொண்ணு. வீட்டுக்கு மட்டும் ஒரே கொஸ்டின், வீட்டுக்கு சார் மட்டும். சார் உங்க குழந்தை கேட்கணும், ஏதாவது பேசுங்க சார். நன்றி வாழ்த்து. சார் ஒரே ஒரு சார் கமல் சார் ஃபேன்ஸ் எல்லாருமே வெயிட் பண்றது பாத்தீங்கன்னா வந்து மருதநாயகம் அந்த படத்துக்காக தான். அதே மாதிரி உங்க ஃபேன்ஸ் வெயிட் பண்றது பாத்தீங்கன்னா மதகதராஜா எப்போ வரும் அப்படிங்கிறது ஓகே தான். ஸோ அந்த படம் வருமா, ஏதாவது ஹேப்பனிங் இருக்கா? ப்ரொடியூசர் அட்ரஸ் உங்களுக்கு தெரியும், நேராக அவர்களுக்கு எனக்கு நான் தான் தெரியும். உண்மையை சொல்றேன், அந்த படத்தை காசு கொடுத்து நானே வாங்கிக்கிறோம். நானும் விஷால் கூட தெரிஞ்சு பார்த்துட்டோம். 2013 பண்ண படம் இப்போ வந்தாலும் அந்த படம் அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்டாக சூப்பராக இருக்கும். என்ன காரணம் தெரியல. இத்தனைக்கும் அந்த அவரோட ப்ரொடக்ஷன், அவர் ப்ரொடியூசரோட ப்ரீவியஸ் கடனால இந்த படத்தை ஓடி வச்சுட்டாரு. இந்த படத்துமான கடன் இருந்தால் எங்களால் இந்த படம் ஃபீல் பண்ணலாம். இந்த படம் இப்போ ப்ராஃபிட்டபுளாக ரிலீஸ் ஆகுதுன்னா அத்தனை சாத்தியக்கூறு இருக்கு. நானும் விஷாலுமே கேட்டு பார்த்துட்டோம். அவரோட பழைய கடனை அடைக்கிற சில காரணங்களால இந்த படத்தை ஓடி வச்சுட்டாரு. அதனால தயவு செஞ்சு ஏன் சார்பா டீனர்லாம் ஆஃபீஸுக்கு போய் கேளுங்க, தெரிஞ்சு நான் சொல்றேன். தேங்க்யூ. Thank you so much.